என்ன சொல்றது? இப்போ ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்துக்கு இப்ப நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாலயே, இப்ப எனக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்ல அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னா, இன்னையிலேருந்து ஒரு பில்டப் வரும். சாம் சிஎஸின் இசையில் வர்ற இந்த இதுலேருந்து வேற லெவல்ல ஒரு பாட்டு வரப்போகுது. இப்படின்னு ஒரு பில்டப் இருக்குல்ல. அடுத்த 2 நாள், 3 நாள், அப்படியே 1வது நாள் இப்படி வந்து ஒரு பில்டப் வந்து உலகமே பார்க்க போகுது இப்ப அத. இப்ப தெரியும் இது யார் பண்ணியிருக்கான்னு. இந்த பில்டப் இருக்குல்ல, இந்த பில்டப் நம்மகிட்ட இல்ல. இதான் பிரச்சனை. ஓகே. பட் அது இல்லனாலும் கவலை கிடையாது விடுங்க. நான் இத வந்து ஓப்பனா சொல்றேன்னா, இதுவரைக்கும் நான் என்னுடைய பாடல்கள் எதுக்குமே ரூ. 1 கூட செலவு பண்ணது கிடையாது. அத ப்ரமோட் பண்றதுக்காக. ஏன்னா, சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க உங்க பாட்டு ஹிட் இல்ல" அப்படிம்பாங்க. அ அந்த வாரங்கள்ல ஹிட்டான பாட்டு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சில பாடல்கள் மிகப்பெரிய ஹீரோக்களோட பாடல்களே ஹிட் ஆயிருக்கு அதே வீக்ல. ஆனா, அந்த பாட்டுக்கு செலவு பண்ணா தான் என்னுடைய படத்தோட என்னோட பட்ஜெட் ஆக்சுவலி. எனக்கு அவங்க குடுக்குற பட்ஜெட். ஸோ என்னன்னா, இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு பாட்ட ஹிட் பண்றதுக்கு நமக்கு வந்து வெறுமனே ஒரு நல்ல டேலண்டா ஒரு பாட்டு போட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. பெரிய பொருள் செலவு இருக்கு. டேலண்ட்ங்கிறது இருக்கணும். டேலண்ட்ங்கிறது எப்படின்னா, சட்டை போட்டு வர மாரி மஸ்ட் போட்டு தான் வரணும். அந்த மாரி தான் டேலண்ட். அத மீறி வந்து இதுக்கு பெரிய ஒரு லாபி இருக்கு. பெரிய ஒரு இப்ப நீங்க தன்ன வந்து இப்ப நான் வந்து என்னைய ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் செலவு பண்ணணும்.